தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ரொம்ப எல்லாருமே வரவேற்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். நம்ம தமிழர்களா பிறந்திருக்கோம் அப்படின்றப்போ, நமக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம் எதுனா, இந்த தமிழ் திருநாள் அப்படின்றது மாரி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இது என்னன்னா, அந்த சித்திரை மாதம். பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சூரியன் வந்து உச்சத்தில வரக்கூடிய நாள தான் நம்ம சித்திரை 1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படியே கரெக்ட்டா அந்த 180 டிகிரியில வரக்கூடிய சூரிய கதிர்கள் எங்க விழும் அப்படின்னா, மேஷத்தில விழும். ஸோ இத தான் வந்து முக்கியமான ஒரு பலனா பார்க்குறோம். இந்த வரக்கூடிய நாள தான் நம்ம முக்கிய திருவிழாவும் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாவும் இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில மட்டும் 2026ஆம் ஆண்டுல ஏகப்பட்ட கிரக பயிற்சிகள்னு சொல்ல முடியாது. ஏகப்பட்டதுன்னா என்னங்க, வருடக்கோள்களினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது, குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் மாதத்தில மீனத்திலேருந்து கடகத்துக்கு போறாரு. அதே மாரி இப்போ ஆல்ரெடி நமக்கு பயிற்சி ஆயிட்டாரு நம்ம சனி பகவான். ராகு கேதுக்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா, சிம்மத்திலிருந்து அடுத்து கடகத்துக்கு எப்போ போறாங்க அப்படின்னா, இந்த வருட கடைசியில போறாங்க. நவம்பர், டிசம்பர் அந்த டைம் பீரியட்ல வரதுக்கான வாய்ப்புகள், வருட கடைசியில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாரி கும்பத்தில இருக்கக்கூடிய ராகு பகவான் இறங்கி இப்ப நமக்கு மகரத்துக்கு அடுத்து வரப்போறார். ஸோ இதெல்லாம் முக்கியமான பயிற்சிகளா நம்ம பார்க்குறோம். இந்த பயிற்சிகள் இத தாண்டி மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய மாற்றம். ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில எங்க இருப்பாரு? நமக்கு மேஷத்தில இருப்பாரு. வைகாசி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, நமக்கு அப்படி அப்படியே ஒரு மாற்றங்கள். ரிஷபத்துக்கு போகக்கூடியது. இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் மாறக்கூடிய கிரகங்களா மத்த பயிற்சிகள் எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, சிறுகோள்களா இருக்கக்கூடிய செவ்வாயா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், அதேமாரி சுக்கிர பகவானா இருக்கட்டும், இதெல்லாம் மாற்றங்கள பொறுத்து தான் நம்ம வந்து மாத பலன்கள் அப்படிங்கிறத எடுக்கிறோம். ஸோ இந்த வருடத்தில முக்கியமான விஷயங்கள், பராபர ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்க போது. எல்லா ராசிக்காலங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள். காலச்சக்கரத்துக்கு 11ஆம் பாவம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, கும்பராசி. கும்பராசியில பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபர ஆண்டு என்ன மாரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் அனுபவிக்கக்கூடிய அமைப்புங்க. பொதுவாவே வந்து லாபஸ்தானத்த குறிக்கக்கூடிய அமைப்பா உங்களத பார்ப்போம். ஸோ இந்த ராசியினுடைய இதுவே பார்த்தீங்க அப்படின்னா, சனி தான் அங்க அதிபதியா இருக்காரு. ஸோ இந்த சனி என்னன்னா, உங்களுடைய ராசியாதிபதி 2ல இருக்கக்கூடிய நிலை இப்போதைக்கு இருக்கு. ஸோ குருவினுடைய மாற்றம் அப்படின்னா, இப்ப 5ல இருந்த குரு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு குரு போறாரு. நெறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எனக்கான அங்கீகாரம் கிடைக்கவே மாட்டேங்குது. நான் எவ்வளவோ போராடுறேன். பட் எல்லாமே வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப ராகு உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ராகு இருக்கும்போது என்னன்னா, எத செஞ்சாலும் பிரம்மாண்டமா செய்யணும். இல்லன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். எப்படியாவது பெரிய ஆளாயிரணும். எப்படியாவது ஒரு வசதி வாய்ப்புகள ஏற்படுத்திக்கணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு, வெளியூர் போகணும். வண்டி வாகனங்கள் வாங்கணும். அதாவது ஃப்ளைட்ல ஏறி இன்னொரு இடத்துக்கு போய் பயணம் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான பிராப்தி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆசை இருக்கா? என்னதான் நம்ம மனசுல ஆசை இருக்கோ, அது நிறைவேறக்கூடிய காலகட்டம் தான். பட் இருந்தாலும் என்னன்னா, இந்த ராகு, கேதுக்கள் வரும்போது கொஞ்சம் இஷ்யூஸ குடுக்குது. வேற எதுவுமே இல்லங்க. அதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரீமா சிந்திக்குது. இல்லன்னா ரொம்ப இந்த ஏஜ் இல்லன்னா அந்த ஏஜ்ன்ற மாரியான ஒரு நிலைகள குடுக்குறது. பொதுவாவே இந்த வருஷத்துல ரொம்ப பாத்துருங்க, பாத்துருங்கன்னு பல பேரா நாங்க சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, அ சிம்ம ராசியும் அ கும்ப தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னே சொல்லிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல எப்படி இருக்க போதுங்க? ஆல்ரெடி உங்களுடைய ராசியில வந்து அதே இடத்துல ராகு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பிரம்மாண்டம், எண்ண சிந்தனைகள் எல்லாமே பெருசு. நெறைய பேருக்கு தொழில்ல தடைகள் வரும். இப்ப ஒரு தடை வந்தா தான் நம்ம என்ன பண்ணுவோங்க? அடுத்த கட்டமா நகருவோம். ஸோ ஒவ்வொரு தடையுமே நம்மள உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பூர்வீகத்தில ரொம்ப சொத்து பத்துக்கள் எல்லா பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு. கலகம் பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான். இந்த டைம் பீரியட்ல ஒரு கம்யூனிகேஷன் நெறைய பேர் கூட பார்த்தீங்கன்னா, இந்த ராகு டைம் வந்த டைம் பீரியட்ல இருந்தே பல பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சகோதர, சகோதரிகளா இருக்கட்டும், உறவுக்காரங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாரெல்லாம் நல்லவங்க, யாரெல்லாம் கெட்டவங்க, எதுக்குடா இவங்கலாம் நம்மட்ட இப்படி விரோதங்கள் அப்படிங்கிறது சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நெறைய உறவுகளிடந்து பிரிச்சு தனிமைய குடுக்கக்கூடிய ஒரு அமைப்ப குடுத்துருக்கும். அனுபவ பாடம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து கிடைச்சிருக்கிறதுக்கான பிராப்தி உண்டு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எங்களோட 2ஆம் இடத்துல சனி இருக்கார். முடிஞ்சு போன விஷயங்கள பத்தி கவலைப்படுறதுனால ஏதாவது மாத்த முடியுமா? ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது பிரச்சனைகள் எல்லாமே வந்து அதான் சொன்னேனே வழி பிறக்கும்ன்றதுக்கான அமைப்பு தான். ஸோ அங்க வந்து குருவினுடைய வீடு. இவங்களோட 2ஆம் இடத்து குரு தான் இப்ப குரு உச்ச நிலைக்கு வரப்போறாரு. ஸோ 6ஆம் இடத்துக்கு வராரு. அ சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, இன்வெஸ்ட்மென்ட் முதலீடு சம்மந்தப்பட்டது இதெல்லாமே வந்து நல்லபடியா இருக்கும். ஒரே விஷயம் என்ன பண்ணக்கூடாது அப்டின்னா, யாரையாவது நம்பி அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க போய் முதலீடுகள் ஏதாவது போட்டாங்க அப்டின்னா, லாக் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது 1க்கு 4 முறை பேப்பர்லாம், டாக்குமெண்ட்லாம் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு பார்த்து பண்றது பெட்டரா இருக்கும். குழந்தைங்க விஷயத்துல சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்கு. எனக்கு வந்து குழந்தை கம்யூனிகேஷன்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம். நெறைய பேருக்கு குழந்தை பிராப்தி கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கிறதுக்கான பிராப்தி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி, என்னோட அம்மா
என்னோட அப்பா இந்த மாதிரி உறவுகளே வந்து பிறந்திருக்காங்கன்னு சொல்கிற மாதிரியான நிறைய பேருக்கு அந்த ஒரு குடுப்பனையும் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது முடிஞ்சு போன காதெல்லாம் ரீஎன்ட்ரி கொடுக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுறது, 2வது திருமணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு முதல் வாழ்க்கை டிவோர்ஸில் போயிடுச்சு, 2வது வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நிச்சயமாக ஆல்ரெடி வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைப்பிடிங்க. தேவையில்லாத அன்வான்டான தவளையும் தன் வாயால் கெடும்ன்ற மாதிரி தேவையில்லாத விஷயங்கள பேசி நீங்களே வந்து உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணிக்கக்கூடாது. காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் பொறுமை நிதானத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா இந்த பராபர ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பொற்காலமான ஆண்டாக இருக்க போகுது. பொருளாதாரம், வருமானம் எல்லாமே நல்லா இருக்க போகுதுங்க. அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுத்து, உறவுகள் மத்தியிலையும் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். மன உளைச்சல் அப்படிங்கிறது எப்பவுமே நமக்கே வந்து தெரியும் இல்லையா? நம்ம ஏதோ நமக்கு வேலையில் ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்குது, அப்போ ஏதோ சொல்ல வருது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அடுத்த கட்டமாக நகரணும். அப்போ அதுக்கு அந்த தடைன்றது வேணும். ஒன்றும் பிரம்மாண்டமான சிந்தனை இருக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, யானை பசிக்கு வந்து சோளப்பொரி அப்படின்ற மாதிரி இவங்களுடைய எண்ண சிந்தனைகள், எதிர்கால சிந்தனைகள் எல்லாமே பெருசாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான அங்கீகாரமும் வந்து அதுக்கான உழைப்பும் சரி எல்லாமே அதீதமாக இருக்கணும். ஸோ மந்தத்தன்மை எல்லாமே தூக்கி போட்டுட்டு இந்த டைம் பீரியடில் இவங்களோட எஃபோர்ட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து கால்வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கணும். தாய் தகப்பனாரின் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இவங்க ஏதாவது கோர்ஸ் படிக்கிறேன், என்னை வந்து அடுத்த கட்டமாக நகர்த்துறதுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது நான் பண்ணுறேன் அப்படின்றப்போ அது தடைப்பட்டு போயிருந்துச்சு அப்படின்னா இது இனிமேல் முயற்சி எடுத்தாங்க. ஏன்னா குருவினுடைய நிலைகள் மாறினதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா இருக்க போகுது. பொதுவாகவே இந்த வருஷத்தில் கொஞ்சம் ஒரு 10 எஃபோர்ட் போட்டு, அதாவது ஒரு வேலையை 2 தடவை செஞ்சால் தான் 3 தடவை செஞ்சாதான்ற மாதிரி ஒரு சிலருக்கு வரும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் எஃபோர்ட்டிவாக உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். பட் மற்றபடி எல்லாமே ஓகேவாக இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் தாங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள ப்ரமோஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கட்டும், அதே மாதிரி நான் ஒரு லோன் எதிர்பார்த்துட்ருக்கேன், எனக்கான ஒரு நிலையை உருவாக்குறதுக்காக ஒரு பணம் எதிர்பார்த்துட்ருக்கேன், ஒரு பணம் வந்துச்சுன்னா ஒரு கடன் அடைக்கலாம், இல்லை எனக்கான ஒரு முதலீடை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அதுக்கான நிலைகள் கிடைக்கும். பட் நம்ம எங்கே எப்படி முதலீடு பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா முதலீடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா பெரும்பணத்தை குறிக்கக்கூடியவர் யாருங்க? குரு. அந்த 2ஆம் இடத்து அதிபதி அங்கே சனி இருக்காரு. ஸோ ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் டாக்குமெண்டேஷன் ஏதாவது இல்லாமல், எதையும் நீங்கள் ப்ராப்பராக கரெக்டான இது இல்லாமல் நீங்கள் எதுக்குள்ளேயும் போய் லாக் ஆகிடாதீங்க. அது மட்டும் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. ஓவராலாக பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கும் இந்த பராபர ஆண்டு ரொம்ப சூப்பரான ஒரு ஆண்டாக இருக்க போதுங்க. நீங்கள் என்ன வழிபாடு எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்குமே வந்துட்டு குலதெய்வம் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை மதிக்க கற்றுக்கோங்க. அதே மாதிரி வார்த்தைகளை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அதிகமாக கவனம் செலுத்துங்க. மன உளைச்சல்னால தான் நமக்கு உடல் பிரச்சனைகள் வரும். ஸோ மனசை வந்து சரி பண்ணிங்க அப்படின்னா உடல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கும்பம் வந்துங்க ரகசியம் சாக்கக்கூடிய விஷயம். நிறைய பேருக்கு வந்து மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்கவே முடியாது. இதை பற்றி தான் யோசிக்கிறாங்களா, அதை பற்றி தான் யோசிக்கிறாங்க. கணிக்க முடியாத கணிதமே பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்க தான். ஸோ உங்களுடைய மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளே போட்டு புதைச்சிட்டு ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அது உங்களுடைய நரம்புகளை பிரச்சனைகளுக்கு ஆளாக்கலாம். மனநோய் தாங்க ஒரு மனிதனுடைய இயல்பான நிலையிலிருந்து இயங்க விடாமல் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதில் மட்டும் ரொம்ப கவனமாங்க. சனியை பொறுத்த வரைக்கும் நியாயக்காரகன். உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை போட்டு ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணான்றது நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ வழிபாடுன்னு எடுத்துக்கும்போது குலதெய்வ வழிபாடு, அதை தாண்டி சித்தர்கள் கோயில் இருக்கும் இல்லைங்களா, இப்படி வந்து ஜீவசமாதிகள், இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் எடுத்துக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி ஆயுதம் ஏந்திய தெய்வ வழிபாடுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தன்மை உண்டுங்க. நன்றி, வணக்கம்.